ஓஹோ கல்லு மாதிரி கல்லு மாதிரி தாங்க உண்மையாக ஒன்றுங்க நண்டு பொரிச்சு சாப்பிட போகிறோம். இது சைனா தடி தடி வந்து சைனா தடி குழம்பு குழம்பு பட்டுப்படுது வந்து மூளை வந்து உடைக்கிறது ஏன்னு தெரியுமா? மூளை உடைக்கிறது தெரியுமா உங்களுக்கு? நல்லா இருக்கேன் நல்ல இனிப்பா இருக்கு. ஒடிச்சிட்டு 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 ஐயோ அற்றும் வந்த விழானி ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். வேற புதுசாக பக்கத்தில் நிற்கிறேன் நீங்கள் பார்ப்பீங்க. இதான் எங்களோட அக்காண்ட கடைசி மகள் எங்களோட வீட்டை வந்து நிற்கிறோம். எங்களோட அண்ணா அண்ணி எங்களோட அக்காண்ட 2 மகளும் வந்து நிற்கிறோம். ஒரு ஆள் அங்கே நிற்கிது. இன்றைக்கு வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சமையலே ஒன்று நடந்து கொண்டிருக்கு. அதை தான் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஓகே, நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போவோம். மறக்காம எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்துக்கு இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவே நீங்கள் பார்க்க முடியாது. ஓகே, நாங்கள் வீடியோக்கு போவோமா? என்ன சமைக்கிற வேண்டுமா பார்ப்போம். வாங்க. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா காலம சாப்பாடுக்காண்டி எங்கட அப்பாவுக்கு வந்து முட்டை தோசை சொல்றா அம்மா. இப்பதான் எங்கட அப்பா வந்து காலம சாப்பாடு சாப்பிட போல முட்டை தோசை சொல்றா. நாங்கள் இஞ்சாலும் மத்தியானம் சமைக்க வலிக்கிட்ட குழம்பு குழம்பு வச்செல்லாம் பால் எல்லாம் போட்டு தூள் எல்லாம் போட்டு எல்லாம் அவிஞ்சு வந்துருக்கு. குழம்பு வைக்கிற ஆளுங்க வளர்ந்து எங்களோட குழம்பு வைக்கிறேன்டா. இவதான் குழம்பு வைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்டு பொரிக்கிறதுக்காண்டி நண்டு உப்பு தூள் எல்லாம் போட்டு பிரட்டி வச்சு நண்டு பொரிச்சு சாப்பிட போகிறோம். இது விரைக்க சங்குப்பட்டி பாலத்தில் நண்டு வித்தன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து அதை தான் நாங்கள் பொரிக்க போகிறோம். இங்கே வந்து குழம்புக்கு இந்த சின்ன வெங்காயம் தூள் எல்லாம் போட்டு எல்லாம் வச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ஊர்கோழி ஊர்ச்சவல் அடிச்சுங்க பட்டுப்படுது. வீரல் எல்லாம் வச்சிருக்கணும். இப்போ வந்து ஒரு இளநியை வந்து ரைவாணி பிடுங்குறார். ஆனால் அது வந்து இன்னும் பிடுங்க இல்லை. அது இது சைனா தடி தடி வந்து சைனா தடி சரியா சான்ஸ் இல்லை. இப்போ வந்து 5000 ட்ரை பண்ணிட்டு அந்த இளநிக்கு. ஆனால் அது வந்து வர மாட்டேன் நிற்கிது. வந்துட்டு வந்துட்டு படிச்சுட்டு 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 இதில் வந்து நிறைய இளநீ கிடக்குது. அதுதான் வந்து பிடுங்க போகிறார். ஆனால் கொக்கத்தடி வந்து வளைஞ்சு ஓட்டுருக்குது. இதான் எட்டாவது. நான் வந்து தென்னையிலாம் முதல் தென்னையெல்லாம் வந்து முதல் இந்த தென்னையில நான் எல்லாம் ஏறி பிடுங்குறேன். தாமக்குடி வந்து இளநியோட வந்து 2 இளநியை வச்சு கையில் வந்து நிற்கிறா. இது நல்ல அளவு. இது எனக்கு இந்த இருக்கு அதே உள்ளுக்குள்ள வலிக்கல எனக்கு. முதல் வந்து மூளை வந்து உடைக்கிறது ஏன்னு தெரியுமா? மூளை உடைக்கிறது தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு பிறகுதான் அந்த இளநியை வந்து வெட்டணும். மூள் வந்து உடைச்சு தான் என்ன மூள் வந்து வெட்டிட்டு தான் இளநியை வந்து வெட்டணும். வெட்டி தான் குடிக்கிறது. நான் எப்படி குடிக்க போறேன்னு காட்டுறேன். குடிக்க போகுது கேட்டது யாரோ
இதை வந்து இப்படி தான் வெட்டணும். இதை வந்து இப்படி மூளை 2 போட்டு தான் இது வந்து சாப்பிடக்கூடாது. தாய் மாமன் உள்ளாக்கள் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. தாய் மாமன் இருக்கிறவங்க தாய் மாமன் இருக்கிறார்கள் வந்து இந்த மூல் வந்து வெட்டி சாப்பிடக்கூடாது. அது எனக்கு என்ன அர்த்தம்னு தெரியாது. சரி நீங்க குடிங்க. எனக்கு இதுக்குள்ள ஒன்றும் இல்லையா பாத்தீங்களா தெரியும். இது இருக்கு. எனக்கு தாய் மாமன் இல்லையா நான் சாப்பிடுறேன். நினைஞ்சு ஒண்ணு. சரி எல்லாரும் நில்லுங்கோ. முதல் வந்து ஏன் மூல் வெட்டுறதுல ஏன் இல்ல நீங்க இதாண்ட மூல் வெட்டுறது தெரியாது. ஏதோ சம்பிரதாயம். அப்பா மூல் வெட்டா வட்டினா பேசுவார் இல்ல நீங்க அதால வந்து நல்லா இருக்கேன். நல்ல இனிப்பா இருக்கு. நீ நீ வைக்க போற யாருக்கு வேணும்? பூஞ்சி ஐயோ பூஞ்சி மூஞ்சி அப்புறம் வந்துருக்கோம் சாவன்ல நிறைய இருக்கு. குடிங்க. ஊத்துறேன். ஐயோ அட்டும் வந்த விழானி அப்படிதான் மட்டும் தந்தன போண்டு இந்த விழானிக்க வளர்க்குறது இல்லையா? வளர்க்க சாப்பிடுச்சு சாப்பிடுவோம். அடுத்து வேட்ட ஓ ரோனி பா பச்சை விளாணி செவலானி முடிஞ்சு பச்சை விளாணி. செவலானியில் வந்து கொஞ்சம் பிஞ்சு தன்மையாக இருக்கு. அது வழுக்க இல்லாதால இதுக்கெல்லாம் வளர்க்க இல்லை. இது வளர்க்க கிடந்து சாப்பிட்டாச்சு. இதுக்கு இல்லை திரு. அதாவது நான் பச்சை இளநியை வெட்டி இப்போ வந்து இதில் ஊட்டி அந்த போட்டுட்டு குடிச்சு பார்ப்போம். அது சூப்பர் வருவோம். வாவ் இங்க பாருங்க எப்படி இருக்குல்ல நீ. இங்கத்த வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு. நல்லா இல்ல நீ எல்லாம் தெரியுது. வருவோம். இனிக்குதியா? நல்லா இருக்கும். அதை விட தான் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. அது குளிரல, இது குளிருது. குளிர்மையா இருக்குன்னு ஐஸ் போட்ட மாதிரி. ஓஹோ கல்லு மாதிரி இருக்கு. கல்லு வேற உண்மையா ஒன்னியா இதையும் வேற சூப்பரா இருக்கு. சித்தி பேசுனா அவ்வளோதான் கொண்டு போவ. மணியா இருக்குது நீ உண்மையா அந்த இல்லை நீ எவ்வளோதானே எப்படி இருக்கு வழக்கல். அப்படி எடுத்து நாங்கள் சாப்பிட போறோம். நாங்களா அப்படி இருக்கு. இன்னும் முடியல விடாது. இது 3 இளநீ கேம் இருந்த இளநீ தான் இதுக்கு கிடாக்கு. நீங்க குடிச்சா 3 இளநீ கேம் வயிறு ஃபுல்லாக இப்போ முடிஞ்சது. அங்கே போய் வெட்டுவோம். கிடையாது அப்படி இருக்கு. எத்தனை பேர் குடிக்கிறதுக்கு ஆசைப்படுவீங்க? கண்டிப்பா தான். அப்படி இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு தான் சரி. சரி அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே எடுத்து இதை குடிச்சா சும்மா வேற லெவல்ல இருக்கும். இதான் உண்மையில ஒரு கெமிக்கலும் கலக்காத ஒரு கெமிக்கலும் கலக்காத வியர்.
இந்த இளநீ யாருக்குன்னு சொல்ல நம்மளுடைய ஆளுக்கு தான். என்னென்னு சொன்னால் ஆள் வந்து இன்றைக்கு அவன் அண்ணா அண்ணி அவன் அக்காட மகள்கள் எல்லாம் வந்திருக்கிறதால சமையலில் நிற்கிறா. அதால் வேற இல்லை. இப்போ அவளுக்கு தான் நான் இப்போ இந்த இளநீ கொண்டு போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட சமையல் முடிஞ்சது. என்ன சாப்பாடுன்னு பாப்போம். பச்சரிசி சோறு, அதோட நண்டு சொதி, நண்டு கறி, இறால் கறி, இறால் பிரட்டல், நண்டு பொரியல், அங்கே இறைச்சி கறி, நண்டு பொரியல். நண்டு பொரியல், இது நண்டு பொரியல், இது நண்டு பொரியல் இல்லை, இது நண்டு குழம்பு, இது நண்டு பொரியல், இது வந்து இறால் கறி, இது ஒரு முட்டை பலாக் நண்டு வேக வரும், இது வந்து ஊர்கோழி. ஊர்கோழி இன்றைக்கு சாப்பாடு. வாங்க சாப்பிடுவோம். நீங்களும் மாறிங்களோ. ஊர்கோழியில எலும்பு தான் கூட இருக்குது. ஊர்கோழினா அப்படிதான் எலும்பு தான் இருக்கும். எனக்கு அது வந்து அவைக்குரிய